திருமாவளவனுக்கு நான் சொல்றேன், தலைவரை பத்தி அம்மாவை பத்தி பேசினா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டன் எவனும் விட மாட்டான். சேகர் பாபு உள்ளாட்சித்துறை அமைச்சரா? விளங்குமா நாடு? விளங்காது. எம்ஜிஆர் பற்றி சமீபத்தில் திருமாவளவன் பேசியது அதிமுக பெரிய திருமாவளவன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதோட இந்த விஷயத்தை நான் பெருசாக்க விரும்பல. ஆனால் அன்பு நண்பர் திருமாவளவனுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு. ஆனால் தலைவரை பற்றி அம்மாவை பற்றி பேசினா விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டன் எவனும் விட மாட்டான். தயவுசெய்து இனிமேல் நிறுத்திங்க. இப்போ வந்து உங்களுக்கு தலைவர் திரு கருணாநிதி தான். யாருக்கு? டிஎம்கேக்கு தலைவர் கருணாநிதி. ஆனால் திருமாவளவனுக்கு தலைவர் இப்போ வந்து கருணாநிதி ஆகிட்டார். இன்றைக்கி கருணாநிதி புகழ் பாடுங்க, கருணாநிதியுடைய இதை வந்து துதிப்பாடுங்க. ஸ்டாலினுக்கு ஒத்துவதுங்க, ஸ்டாலினுக்கு காவடி தூக்கு. எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதை தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சீட்டு வந்து ஒரு 5 சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அது மடிப்பிச்சை ஏந்துற மாதிரி ஏந்துங்க. ஆனால் அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சி தலைவரை அருமை நண்பர் திருமாவளவர்களை கேட்குறேன், அவமரியாதை பண்ணுறதுல அம்மா அவமரியாதை எந்த விதத்தையும் ஆயிடுது. நான் கேட்குறேன், இவர் என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சரா? நான் கேட்குறேன், சேகர் பாபு உள்ளாட்சித்துறை அமைச்சரா? பேச வேண்டியது யார்? நேரு பேசியிருக்கணும். கிட்டத்தட்ட 11 நாளாக போராடுறாங்க அவங்க. ஒட்டும் மழையிலையும் சரி வெயிலையும் பார்க்காம கடுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அண்ணன் தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு கட்ட பஞ்சாயத்தை பேசுகிறீங்க. நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் இருக்கார். இன்னைக்கு அவர் போய் ஒரு நடிகை, இப்போ தலை சிறந்த நடிகை, ஒரு தமிழ் நடிகை, எங்களுடைய நான் மிகுந்து போற்றக்கூடிய சகோதரி எம்என் ராகம், அவர் வீட்டுக்கு போகணும் தப்பில்லை. அவர் வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள். ஏன் வந்து தூய்மை பணியாளர் வந்து அழைத்து பேசுறதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? தூய்மை பணியாளர் வந்து சென்னை மாநகராட்சியில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கூட்டு பேசுறதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? அப்போ இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வெளியில் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்ட்டு, அதாவது தேர்தல் அறிக்கை சொல்ல படித்தா தானே தெரியும். தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி தேர்தல் அறிக்கையை பற்றி தெரியும்? தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குன்னு தெரியும். 285 பார்க்க சொல்லுங்கள். அதில் ஊராட்சி, உள்ளாட்சி, பள்ளிகள், மாநகராட்சி எல்லா பகுதியிலும் வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க வந்து பணி நிரந்தரம், பணி ஓய்வூதியம், பணி நிலுவைத் தொகைகள் எல்லாம் வழங்கப்படும். எல்லாம் வழங்கப்படும். சொன்னது யார்? சாட்சாத்து இதே வந்து இவருடைய அருமை தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின், இவருடைய அருமை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் தானே வந்து தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார்.